வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து போரேன்ஸ்னுடைய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி போரேன்ஸை பற்றி இந்த குளோசோ, நிடோ, அரகனோ, அப்புறம் கிளஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் அடிஷ்னல் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ. ஓகே, பாருங்கள். லைக் B2H6 த ஹையர் போரேன்ஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் த லூயிஸ் ஆசிட். அதாவது டைபோரேன் வந்து ஒரு சிம்பிளஸ்ட்டு போரேன் மாலிகுல். அதை போலவே மற்ற ஹையர் போரேன்ஸு நம்பர் ஆஃப் போரான் அட்டம் அதிகமாகிறது தான் ஹையர் போரேன்ஸ்னு சொல்லுவோம். அந்த போரேன்ஸும் பார்த்திங்கன்னா லூயிஸ் ஆசிடாக தான் இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் தே ஃபார்ம் அடிஷன் ப்ராடக்ட் வித் லூயிஸ் பேசஸ். லூயிஸ் பேசஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், லூயிஸ் ஆசிட்ஸ் அதை வாங்கும். அப்போ தான் வந்து அடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அடிஷ்னல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது, ஸோ இப்போ இந்த மாதிரி அடிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது 2 வகையான க்ளீவேஜஸ் நடக்கலாம் அப்படின்றாங்க போரேன்ஸில். அது ஒன்று வந்து சிமெட்ரிக் க்ளீவேஜ், இன்னொன்று வந்து அன்சிமெட்ரிக் க்ளீவேஜ். சிமெட்ரிக் க்ளீவேஜுங்கிறது BH3 யூனிட்டாக அது உடையும். சரிங்களா? அதே இது அன்சிமெட்ரிக் க்ளீவேஜுங்கிறது BH2 ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்டாக உடையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமெட்ரிக்னா BH3, அன்சிமெட்ரிக்னா என்னது? BH2 ப்ளஸ்ஸு. ஓகே, அது எப்படி உடையுது, எப்படி இந்த மாலிகுல் வந்து பிரேக் ஆகுது, என்னென்ன கண்டிஷனில் அது உடையும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ B2H6 மாதிரியே சிம்மெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக் கிளிவேஜ் ஆல்சோ அக்வர்ஸ் இன் B4H10. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது B4H10. பாருங்கள், 4 போரான் இருக்குது. சரிங்களா? டெர்மினலில் பார்த்திங்கன்னா இங்கே 2, 3, 4, 5, 6, 4 வந்து பிரிட்ஜிங்கில் இருக்குது. ஓகே, சரி. இது எப்படி உடையுன்னு பாருங்கள். நம்ம வரைஞ்சி காமிக்கிட்டோமோ அங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து BH3 யூனிட். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த இதில் பாருங்கள் BH2 உடையுது. இதை தான் அவங்க சொன்னாங்க. அப்போ இது வந்து அன்சிமெட்ரிக்கல். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிமெட்ரிக், இந்த ஏன்ற டயக்ராம். பிங்கிற டயக்ராம் வந்து அன்சிமெட்ரிக் க்ளீவேஜ். சரி, இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, எப்போ இது சிமெட்ரிக்காக உடையும், எப்போ இது அன்சிமெட்ரிக்காக உடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் is occurs in the presence of bulky Lewis bases. அப்போ இந்த நம்மளுடைய டைபோரேன் இல்லை, நம்மளுடைய போரேன் மாலிகுல்ஸ், அது வந்து டைபோரேனோ இல்லை ஹையர் போரேனோ யாருனாலும் சரி, அவங்க கூட ஜாயிண்ட் ஆகக்கூடிய லூயிஸ் பேசஸ் எப்படி இருக்கணுமா? பல்கியாக இருக்கணும், நிறைய குரூப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது குண்டாக இருக்கணும். அதான் மீனிங். பல்கி குரூப்ஸாக இருந்தது அப்படின்னாலும் யார் மாதிரி பாருங்கள், ட்ரைஎத்திலமீன், அப்புறம் அதாவது ஈத்தர் மாதிரி கிட்ட சரி, ஈத்தர்னு சொல்ல முடியாது, R2O அப்படின்னு அர்த்தம். H2Oலவே வந்து அந்த 2 ஹைட்ரஜன் பதிலாக 6 அல்கைல் குரூப் ஜாயின் ஆனால் அந்த மாதிரி R2O, அப்புறம் R2S அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து ஆறுங்கிறது அல்கைல் குரூப், ஆர்கானிக் குரூப்பு, பல்காக இருக்கும். சரிங்களா? அடுத்து R3P ட்ரைஃபெனைல் பாஸ்பீன் மாதிரி ட்ரை அல்கைல் பீன் போட்டிருக்கோம், பாஸ்பீன் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் பேசஸ், நல்லா கவனிங்க. ஒன்று பல்கி லூயிஸ் ஆசிடு, இன்னொன்று வந்து சாஃப்ட் பேசஸ். யார் யார்? H-, அதாவது ஹைட்ரடயான், அப்புறம் கார்போனைல், நைட்ரோசைல், சயனைடு, இந்த மாதிரியான லிகான்ஸ் இருந்தாலும். சரிங்களா? லிகான்ஸ்னு சொல்கிறத விட இந்த மாதிரியான டோனார்ஸ் அப்படிதான் சொல்லணும். ஆக்சுவலாக சாஃப்ட் பேசஸ்னால் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் பேர் டோனார். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது HSAB பிரின்சிபல் படிச்சிருப்போம். ஹார்ட் ஆசிட், சாஃப்ட் பேஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? எஸ், அதே தான். அப்போது 2 கண்டிஷன். சிமெட்ரிக் க்ளீவேஜ் நடக்கணும் அப்படின்னா, அதாவது BH3 யூனிட்ஸை மட்டும் க்ளீவ் ஆகணும் அப்படின்னா, ஒன்று பல்கி லூயிஸ் ஆசிட் கூட நம்மளுடைய போரேன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும். 2வது சாஃப்ட் பேசஸ் கூட ரியாக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கும். In some cases BH3 may be dimerized to form B2H6. சில நேரங்களில் இப்படி க்ளீவ் ஆகி வெளியே போகுது பார்த்தீங்களா? BH3 இப்போ 2 யூனிட் BH3 க்ளீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்னா ஸ்டேபிளாக இருக்காது. அப்போ இது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மாலிகுல் கூட சேர்ந்து டைமரைஸ் ஆகிடும். டைமரைஸ்னு அர்த்தம் 2 மாறிடும். இப்போ BH3ங்கிறது B2H6 கன்வெர்ட் ஆகிடுது. அதாவது டைபோரேனாக ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? இப்போ கீழே உள்ள எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். இதெல்லாம் வந்து சிமெட்ரிக் க்ளீவேஜுக்கு எக்ஸாம்பிள்ஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு 4 ஈக்குவேஷனை கொடுத்துட்டு, இப்போ இதில் ஒரு ஈக்குவேஷனையும் கீழே உள்ளதில் ஒரு 3 ஈக்குவேஷனையும் ABCன்னு போட்டு கொடுத்துட்டு, இதில் எது சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ்னு கேட்கலாம். சரிங்களா? நம்ம பாதம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ B4H10 கூட பாருங்கள் பல்கி குரூப் Me3N, இங்கே பாருங்கள் டைஎத்தில் ஆக்சைடு, அடுத்து டைமெத்தில் சல்ஃபைடு, இந்த மாதிரிலாம் நமக்கு போடுறாங்க. அப்போது இவங்களாம் என்னது? பல்கி நேச்சர் உள்ள குரூப்ஸு, அதாவது லூயிஸ் பேசஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன நடக்குன்னு பாருங்களேன். இந்த B4H10லேருந்து என்ன வேணும்? சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் நடக்கணும். அப்போ BH3 யூனிட்டு கம்மியாகணும். அப்போ மீதி என்ன இருக்கும்? B3 இருக்கும். கரெக்டாக? போரான் வந்து 3 தான் இருக்கும். இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து நான் இங்கே போட்டிருக்கேன் B3. 3 போச்சுன்னா மீதி இருக்கிறது 7 ஹைட்ரஜன். ஸோ இப்போது
7 ஹைட்ரஜன் B3H7 போட்டாச்சு. இப்போ அது ஒரு பாருங்கள், அப்போ மீதி இருக்கிற BH3 எங்கே போயிருச்சுன்னா இந்த குரூப்போடு சேர்ந்து போயிடும். அதாவது எலக்ட்ரான் பேரை வாங்கிட்டு தனியாக போயிடும். ஸோ அப்போ Me3BH3 அங்கே போயிருச்சு. அதே மாதிரி இங்கே 2 மாலிகுல் இருந்ததுனால மீதி உள்ளது அந்த குரூப்புக்கும் போகும். மொத்தத்தில் நம்ம போடக்கூடிய லூயிஸ் பேஸு அந்த ஃப்ராக்மெண்ட் கூடவும் ஒரு காம்பவுண்ட் அடிஷனாக ஃபார்ம் ஆகுது. இதில் எதுவுமே வெளியே போகல, ஜஸ்ட்டு அடிஷன் ஆகுது எல்லாத்து கூடவும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மாலிகுலை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல B3H7 என்ன அர்த்தம், மீதி உள்ளது BH3 தான் உடஞ்சிருக்குது. இப்போ BH3 போச்சுனாலே அது என்ன கிளீவேஜ், சிமெட்ரிக்கல் கிளீவேஜ். இப்போ இங்கேயும் பாருங்கள் B3H7 அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எடுத்துக்கிட்ட காம்பவுண்டு B4H10 ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், BH3. நான் சொன்ன மாதிரி டைமரைஸ் ஆகி நமக்கு டைபோரேனா ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா, என்ன சார் இங்கே உள்ள மாதிரி BH3 ஃபார்ம் ஆகக்கூடாது, அது வந்து டைமரைஸ் ஆகிருக்குது. சில இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் அப்படி நடக்குது. ஓகே, அடுத்து அன்சிமெட்ரிக்கல் கிளீவேஜ் நடக்கணும்னா அப்படியே ஆப்போசிட், அங்கே பல்கி லூயிஸ் பேஸ்ன்னு சொன்னோமா, இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்மால் பேஸஸாக இருக்கணும். அந்த மாதிரி அங்கே சாஃப்ட் பேஸஸ்னால் அப்போ இங்கே என்னவா இருக்கணும், ஹார்ட் பேஸஸ். ஓகேவா, இந்த 2 விஷயங்கள் தான். அப்படி நடந்ததுன்னா இங்கே என்ன கிளீவேஜ் நடக்கும், அன்சிமெட்ரிக்கல் கிளீவேஜ். அப்போ நமக்கு வந்து BH2 ப்ளஸ் ஒரு யூனிட் வந்து காணாமல் போகுது. இப்போ B4H10 பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா B3H8 கிடைக்குது. அப்போ ஒரு போரானும் 2 ஹைட்ரஜனும் காணாமல் போயிருக்குது. அதுவும் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம், அதனுடைய எலக்ட்ரானை இங்கேயே விட்டு போகுதுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா, இதிலிருந்து BH2 ப்ளஸ்ன்ற ஒரு யூனிட் காணாமல் போகுது. இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இதனுடைய ஒரு எலக்ட்ரானை இங்கேயே விட்டுட்டு போகுது. அதனால தான் இது வந்து மைனஸாக போட்டிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த BH2 கூட வந்து நம்மளுடைய போடக்கூடிய அந்த ஸ்மால் அல்லது ஹார்ட் பேஸஸ் போய் கம்பைண்ட் ஆகி நமக்கு அடிஷன் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், B4H10 B3H8 மைனஸ். ஓகே, இது கூட போய் நம்மளுடைய OH போய் உள்ள ஜாயிண்ட் ஆகிக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்தா போதும். ஓகே ரைட், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சிமெட்ரிக் எப்போ நடக்கும், அன்சிமெட்ரிக் எப்போ நடக்கும், புரிஞ்சிச்சா. அடுத்து இன் ஹையர் போரேன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் நம்பர் ஆஃப் போரேன் ஐட்டம் அதிகமாகும் போது சில இடங்களில் இந்த மாதிரி கிளீவேஜஸ் நடக்கிறதுக்கு பதிலாக டீப்ரோட்டனேஷன் நடக்குது. அதாவது அந்த போரானில் இருக்கிற ஹைட்ரஜன் H+ஆக கன்வெர்ட் ஆகி வெளியே போயிருதுங்கிறாங்க. சரிங்களா, எங்கே, ஹையர் போரேன்ஸில். தட் இஸ் த ஹையர் போரேன்ஸ் ஆக்ட் as a Bronsted acid. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையர் போரேன்ஸ் என்ன பண்ணுதான், Bronsted acid ஆக்ட் பண்ணுது. Bronsted acidனா என்ன அர்த்தம், H+ டொனேட் பண்ணால் அது Bronsted acid. சரிங்களா, லவ்ரி Bronsted படித்தோம் இல்லையா, அதே தான். ஓகே, அப்போ ஹையர் போரேன்ஸ் ஆர் ஆக்ட் as the Bronsted acid. மற்ற போரேன்ஸ் என்ன பண்ணணும், லூயிஸ் ஆசிட். அங்கே எலக்ட்ரான் பேர் அசெப்ட் பண்ணதுனால லூயிஸ் ஆசிட், இங்கே H+ டொனேட் பண்ணதுனால இது Bronsted acidன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த B4H10 ஒரு H+ இங்கே போயிருக்குது. அப்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு NHன்னு வந்துருச்சா. அப்போ B10H- H+ தான் கொடுக்குது. அப்போ H+னால் இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இங்கேயே தான் இருக்கும் ஒரிஜினல் மாலிகுலில், அதனால் இது மைனஸாக இருக்குது. ஓகே, அடுத்து இப்போ இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இந்த டீப்ரோட்டனேஷன் நடக்கிறதுனால வேறு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த டீப்ரோட்டனேஷன் ஆஃப் எ BHB பிரிட்ஜ். ஆக்சுவலாக அந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து போகுதா, பிரிட்ஜிங்கில் இருக்கிற அந்த ட்ரிபிள் சென்டர் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் படித்தோம் இல்லையா, அதிலிருந்து போகுது. அப்போ அந்த ஹைட்ரஜன் போயிருச்சுன்னா ஃபஸ்ட்டு இருந்த 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு இப்போ என்னவா மாறிடுது, BB பாண்டு, அதாவது போரான் பாண்டாக மாறிடுது. அப்போ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டாக மாறிடுது வித்தவுட் மேஜர் சேஞ்சஸ் இன் த பாண்டிங். அப்போ வேறு எந்த ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் ஆகாது. அந்த ஹைட்ரஜன் காணாமல் போன இடத்துல மட்டும் அந்த பிரிட்ஜிங்கில் இருந்த ஹைட்ரஜன் போயிருச்சுன்னா 2 போரானும் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டாக இருந்தது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டாக மாறுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன்லையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட அந்த டாபிக் முடிஞ்சது, அந்த கிளீவேஜ் டாபிக். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே பார்க்கலாமா. ஓகே, என்ன போட்டுருக்கேன் பாருங்கள், Bronsted acidic character ஆஃப் போரேன். அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ H+ வந்து டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஹையர் போரேன்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அது எதை பொறுத்து மாறும் பாருங்கள், சைஸ் ஆஃப் த கிளஸ்டர். அப்போது நம்மளுடைய நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆக Bronsted acidic character என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் நிடோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். B5H9, B6H10, B10H14, B6H20. இது எல்லாமே நிடோ காம்ப்ளெக்ஸ் தான், நிடோ ஸ்ட்ரக்சர் தான். எப்படி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், B5H5 4- தான் வரும். B6H6னா மீதி 4-, 10 14, 10 போச்சுன்னா 4-. ஓகேங்களா, ஸோ அப்போ எல்லாமே நிடோ ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் நம்ம என்ன போட்டிருக்காங்க, இந்த மாதிரி 4 காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு, அதாவது 4 போரின் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு, இதில் எது வந்து ஹையஸ்ட்டு Bronsted acidic நேச்சர், இல்லைனா எது அசிடிக் நேச்சர் அதிகம்னு கேட்பாங்க. அப்போ நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அதுதான் நான் மோர்
பிரான்ஸ்டன்ட் அசிடிக் நேச்சர், இவ்வளோ தான். இதே மாதிரி தான் அரக்கோனிலையும் பாருங்கள், B4H10, B5H11, B6, அப்போது 6, இங்கே 5, அப்போ 4. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம் கூட அதனுடைய சைஸ் என்ன ஆகிட்டே போகுது, இந்த கிளஸ்டருடைய சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். அப்போ அதனுடைய H+ டொனேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகுது. இதான் ரீசன். இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரக்கனோபோரேன்ஸ் ஆர் மோர் அசிடிக் தென் நிடோபோரேன்ஸ் வித் த சேம் நம்பர் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டான பாயிண்ட் பாருங்கள். இப்போ நிடோவில் கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் போரான் பார்க்கலாம், அதாவது சைஸ் பெருசாக சொல்லலாம். அரக்கனோலையும் அதே மாதிரி தான். இப்போது நிடோவா அரக்கனோவா அப்படின்னு கொடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ B6H10, B4H10 இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கொடுக்குறாங்க B4H10, B6H10 இப்படி பார்க்கும்போது B4H10ங்கிறது அரக்கனோ, B6H10ங்கிறது நம்மளுடைய நிடோ. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம் 4, இங்கே வந்து 6, அப்போ இதுதான் மோர் அசிடிக்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அரக்கனோ, இது வந்து நிடோ. அப்போ என்ன போட்டிருக்காங்க, அரக்கனோ போரேன்ஸ் தான் யாரை விட, நிடோ போரேன்ஸை விட மோர் அசிடிக். அதுவும் எப்படி, சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 10, இங்கேயும் 10. ஓகே. அடுத்து பிரான்ஸ்டன்ட் அசிடிக் கேரக்டர் இஸ் இன்க்ரீசிங் டியூ டு த ஃபேக்ட் தட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் சார்ஜ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் சைஸ் ஆஃப் த கிளஸ்டர். இதான் முக்கியமான பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டு, மேலே சொன்னோம்ல, அந்த சைஸ் ஆஃப் த கிளஸ்டர் இன்க்ரீஸ் ஆக பிரான்ஸ்டன்ட் அசிடிக் நேச்சர் ஆஃப் போரேன் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொன்னோம் இல்லையா? அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் பெருசாக அந்த சார்ஜ் வந்து ஒரே இடத்துல இல்லாமல் டீலோக்கலைசேஷன் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறது ஈஸியாக இருக்குது. அந்த சார்ஜ் டீலோக்கலைசேஷன் ஆகிறதுனால ஈஸியாக எலக்ட்ரான் வந்து அந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள பாண்டை பிரேக் பண்ணி H+ ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே போகுது. இதான் ரீசன். ஓகேங்களா? ரைட். இது வந்து அசஷன் ஆர் ரீசன் அந்த கொஷனில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து த போரேன்ஸ் ஹேவிங் boron and other atoms like carbon, silicon, germanium, tin, nitrogen, phosphorus, arsenic, antimony, sulfur, selenium, etc. are called heteroboranes. இந்த வார்த்தை நம்ம நினச்சோம் கார்போரேன்ஸ்னு படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லைனா மெட்டலோபோரேன்ஸ்னு படித்தோம், மெட்டலோ கார்போரேன்ஸ் படித்தோம். அதெல்லாம் வந்து ஹெட்ரோபோரேன்ஸ் டைப்பில் வருது. போரானை தவிர்த்து வேறு ஏதாவது ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா அது பேர் என்னது, ஹெட்ரோபோரேன்ஸ். The boranes having boron and carbon atoms are called carborane. ஸ்பெசிஃபிக்காக கார்பன் மட்டும் இருந்ததுன்னா அது என்னது, போரானும் கார்பனும் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அது என்னது, கார்போரேன். மெட்டல்ஸ் இருந்ததுன்னா அது பேர் மெட்டலோபோரேன். அவ்வளவுதான். சரி, இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஐசோமர்ஸ் ஆஃப் குளோசோ கார்போரேன். கார்போரேன் படித்தோம் இல்லையா? அதுலேயும் சில ஐசோமர்ஸ் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி குளோசோ கார்போரேனுடைய ஐசோமர்ஸ். இதுலேருந்து கொஞ்சம் சில கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸில் செட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதனால தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கார்போரேன்ஸ் ஹேவிங் 2 carbon atoms may exist in 2 or more isomeric form. அப்போ ஒரு கார்போரேனில் 2 கார்பன் ஆட்டம் இருந்தால் கூட அதில் 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள ஐசோமர்ஸ் ஃபார்மாக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 கார்பன், குளோசோ கார்போரேன் வித் 2 கார்பன் ஆட்டம்ஸ். இதுவும் பாருங்கள் C2 இது எல்லாமே பார்த்திங்கன்னா குளோசோ ஸ்ட்ரக்சரில் தான் வருன்றாங்க. இதனுடைய ஐசோமர் பாருங்கள், 1,2 ஐசோமர், 1,6 ஐசோமர். அந்த மாதிரி பாருங்கள், இதுலேயும் பார்த்திங்கன்னா 1,6 1,10. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 1,2 1,7 1,12. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ C2B4H6 எப்படி 1,2 1,6 சரிங்களா? அடுத்ததில் 1,6ம் 1,10ம் ஏதாச்சும் நான் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ இங்கே கார்பன் விடுங்க, ஹைட்ரஜன் வச்சுக்கோமா? ஹைட்ரஜன் 6 இருக்குது, அப்போது 1,6 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளவு, 2, அப்போது 1,2 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10 இருக்கா, அப்போ 1,10. 10லேருந்து இதுவே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது சரிங்களா? இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 1,10 சொல்லியாச்சா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 12 இருக்கா, அப்போ 1,12. ஸோ இப்போ 1,12 இப்போ ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது கூட 1 சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஐசோமர் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதே மாதிரி மற்றது கண்டுபிடிப்போம். 12லேருந்து 10 போச்சுன்னா எவ்வளவு, 2 கிடைக்கும். 2 + 2 4. அப்படின்னா நம்ம 1,3 இப்படி வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை, மெமரி பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஏன் சார் மெமரி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? நான் வேணும்னா பார்த்துட்டு இதில் உள்ள ட்ரிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ இந்த 1, 3, 1, 2ன்னு போட்டிருக்காங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த C2B4H6ல் 1, 2 அப்படின்னா 1வது பொசிஷன் 2வது பொசிஷனில் தான் அந்த கார்பன் இருக்கும். ஓகேங்களா? இதே 1, 6 பாருங்கள், 1, 6
ஓகேவா. அதே மாதிரி 1,6 பாருங்கள் C2 இதே மாதிரி தான் 1,6. இங்கேயும் பாருங்கள் 1,10. அடுத்து இதே மாதிரி ஆர்த்தோ கார்போரேன் 1,2. அதுமாதிரி மெட்டா கார்போரேன் 1,7. 1,7 இருந்தால் அது என்னது மெட்டா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,2 இருந்தால் நமக்கு தெரிஞ்சது தான் ஆர்த்தோ. 1,12 இருந்தால் பேரா. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இந்த ஸ்ட்ரக்சர் கூட கொடுத்து கூட உங்களுக்கு என்ன கேட்கலாம், இது என்ன கார்போரேன் கேட்கலாம், பேரா கார்போரேனா மெட்டா கார்போரேனா கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொசிஷன் ஆஃப் த கார்பன் ஆட்டத்தை பொறுத்து தான் அந்த கார்பனோட ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் போரேன்ஸ். எப்படி நாமன்கிளேச்சர் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். த நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம்ஸ் இஸ் இண்டிகேட்டட் பை எ ப்ரிஃபிக்ஸ். அதாவது போரான் ஆட்டத்தினுடைய நம்பர்ஸை ப்ரிஃபிக்ஸில் சொல்லணும். அண்ட் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கிவன் பை அன் அரபிக் நம்பர். ப்ராக்கெட்டில் ஒரு கிவன் போரேனுடைய எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதோ அந்த கவுண்டிங்கை நம்பரில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, நியூமரிக்கல் நம்பர் அதை வச்சு யூஸ் பண்ணணுங்கிறாங்க ப்ராக்கெட்டில். இன் பேரந்திசிஸ். பேரந்திசிஸ்னால் என்ன அர்த்தம்னா ப்ராக்கெட், சரிங்களா, ஓப்பன் ப்ராக்கெட். இதை தான் பேரந்திசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், B2H6. இப்போ என்னுடைய ஐயூபாக் நேம் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. எத்தனை போரான் இருக்குது, டை, சரிங்களா, அது கூட போரேன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ப்ராக்கெட்டில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 6. இவ்வளோ தான், சரிங்களா. இப்போ B4H10 எத்தனை போரான் இருக்குது, டெட்ரா, போரேன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ப்ராக்கெட்டில் 10. ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து அராக்கனோ டெட்ரா போரேன் 10 அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி அராக்கனோ வந்துச்சு, நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்களா, எப்படி நம்பர் ஆஃப் போரனுக்கு ஈக்குவலாக ஹைட்ரஜனை எழுதணும், மீதி உள்ள ஹைட்ரஜனை எழுதணும். அப்போ 6- வந்தால் அது என்னது அராக்கனோ டைப். இப்படியும் சில நேரங்கள்லாம் ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இதே நேம் தான். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி எழுதணும், இவ்வளோ தான் வித்தியாசம், சரிங்களா. இப்போ B5H9 அப்படின்னா 4- வருமா, 4 ஹைட்ரஜன் மீதி இருக்கும்ல. அப்போ இதில் பார்த்திங்கன்னா 5 கார்பன் இருக்குது, 5 போரான் இருக்கிறதுனால பென்டா. எப்பயும் போல் போரேன் சேர்த்துக்கணும். 9 ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் நிடோ பென்டா போரேன் 9. இதே மாதிரி தான் இருக்கும். B6 அப்படின்னா எக்ஸா போரேன் அப்படின்னா போரேன் எழுதியாச்சு. 14 ஹைட்ரஜன் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் சில இடங்களில் போரேனில் வந்து ஆனையானி கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்யலாம், த நேம் ஃபார் தன் ஆனையான் எண்ட்ஸ் இன் 8. இப்போ போரேன்னு முடியுது இல்லையா, அப்போ வந்து போரேட் அப்படின்னு முடிக்கணும். ரேதர் தென் ANE. அப்போ ANEக்கு பதிலாக ATE சேர்க்கணும். எப்போது நம்முடைய கொடுக்கக்கூடிய அந்த போரேனில் நெகட்டிவ் சார்ஜ் ஏதாவது இருந்திருந்ததுன்னா, சரிங்களா. ரைட், என்ன போடுங்க, அண்ட் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இஸ் ப்ரிஃபிக்ஸ்டு ஃபாலோடு பை த நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம்ஸ் அண்ட் த நெகட்டிவ் சார்ஜ் இன் த எண்ட் இன் த பேரந்திசிஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸா ஹைட்ரோ. ஆக்சுவலாக இன்னொன்று கவனிச்சுக்கணும், ஒரு விஷயம் பாருங்களேன். மேலே என்ன சொன்னோம், போரான் எடுத்து ஃபஸ்ட் சொன்னோம், அது நியூட்ரலுக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸு. இப்போ இந்த மாதிரி நெகட்டிவாக கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுடைய நம்பர்ஸை சேர்க்கணும். ஹைட்ரஜன் சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும், ஹைட்ரோ அப்படின்னு சொல்லணும். எத்தனை இருக்குது, 6 இருக்குது, அதனால் எக்ஸா ஹைட்ரோ. எத்தனை போரேன் இருக்குது, 6. அது வழக்கம் போல் எக்ஸா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து போரேன்னு சொன்னோமா, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால போரேட். இவ்வளவு தான். இந்த சார்ஜை வந்து அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதணும். இவ்வளவு தான் விஷயம். ஓகேங்களா. இது பேர் பாருங்க, எக்ஸா ஹைட்ரோ க்ளோசோ எக்ஸா போரேட். இதுக்கு வந்து க்ளோசோ, ஏன்னா 2- இருக்குல்ல, க்ளோசோ போரேட். ஏன்னா 6 சேம். புரியுதா, போரானும் ஹைட்ரஜனும் சேமாக இருக்குது. மேலே 2- BnH2 HN2- இந்த ஃபார்மெட்டில் வந்தால் அது என்னது, க்ளோசோ. சேம் திங், அதே மேலே சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டான வே தான். இப்போ B10H10 இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நெகட்டிவாக இருக்கிறதுனால, நெகட்டிவாக இல்லைனா வேறு மாதிரி, நெகட்டிவாக இருக்கிறதுனால என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனை சொல்லணும். 10னா டெக்கா ஹைட்ரோ. அடுத்து 10 போரான் இருக்குது, அப்போது டெக்கா போரேட்டு. மேலே 2- -2. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், டெக்கா ஹைட்ரோ. 2- க்ளோசோ, டெக்கா போரேட் -2. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், ஸ்டைக்ஸ் நம்பர். ஓகேங்களா, STYX ஸ்டைக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம ஒரு போரேனுடைய ஸ்ட்ரக்சரில், அது ஹையர் போரேனாலும் சரி எதுனாலும் சரி, அந்த போரேன் லெவலில் எத்தனை 2 center 2 electron பாண்ட் இருக்குது, எத்தனை 3 center 3 electron பாண்ட் இருக்குது, அந்த 3 center 3 electron பாண்டுங்கிறது என்ன பாண்டு, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல இந்த பாக்ஸை வந்து மக்கப் பண்ணணும், அதாவது மெமரி பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், பாண்டிங் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் பாருங்கள். டெர்மினல் BH பாண்ட், போரான் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் பிரிட்ஜ் பாண்ட் இருக்கும். போரான் பாண்ட் இருக்கும். ஓப்பன் போரான் பாண்ட் இருக்கும்.
க்ளோஸ்டு போரான் பாண்ட் இருக்கும். எப்படி இந்த டெர்மினல் போரான் ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது இந்த மாதிரி சிம்பிள் BH. இதில் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதனால் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 சென்டர் 2 எலக்ட்ரானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் BHB பாண்டு. இதுதான் ஹைட்ரஜன் பிரிட்ஜ் பாண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி போரான் பாண்டும் ஒரு 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு தான் BHB பாண்டு மாதிரியே. ஓகே, ஓப்பன் போரான் பாண்ட் வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான். இதுவும் க்ளோஸ்டும் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் தான். ஆனால் இது ஓப்பன் போது நீளமாக இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக போகும். க்ளோஸ்டுங்கும் போது இந்த மாதிரி ஜாயிண்டாக இருக்கும், ஒரே ரிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் 2 சென்டர் 2 எலக்ட்ரான், ஒரு BH, ஒரு BB பாண்டு. அப்புறம் மற்றபடி இந்த 3 என்னது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். நல்லா வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு 2 தான், சென்டர் மட்டும் தான் மாறும். சரிங்களா, இதில் BHB, மற்ற 3 BBB. இவ்வளோ தான். இது படிக்க கஷ்டமாக? ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போ இந்த ஸ்டைக்ஸ் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன், பார்க்கலாமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைக்ஸ் நம்பரை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்கோம் அப்படிங்கிறவர் தான். He gave the short and scheme for the describing bonding in boranes. போரேன்ஸில் உள்ள பாண்டிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட்டாக சொன்னது தான் இந்த ஸ்டைக்ஸ் நம்பர். இதில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் எந்த பாண்டிங்கை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டை குறிக்குது. எஸ்பெஷலி போரான் ஹைட்ரஜன் போரான் இந்த பாண்டை குறிக்குது. அடுத்து உள்ள டி அப்படிங்கிற லெட்டர் அதுவும் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு தான். இது வந்து போரான் போத் க்ளோஸ்டு ஆஸ் வெல் அஸ் ஓப்பன் பாண்ட்ஸை குறிக்குது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டைக்ஸ் அந்த நம்பர் STYX முதல் இருக்கிற ரெண்டுமே என்னது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு. ஃபஸ்ட்டு உள்ளது போரான் ஹைட்ரஜன் போரான், அடுத்து உள்ள அந்த டீங்கிறது போரான் மூணுமே போரானாக இருக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போது 3 போரானாக இருக்குதா, அடுத்து ஒய்ங்கிறது என்னது 2 போரான் இருக்க மாதிரி. ஓகேவா, உங்களுக்கு புரியுது சொல்கிறது புரியுதா? இங்கே 3 போரான்னா அடுத்து 2 சென்டர், மொதல் எஸ்ஸும் டீயும் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், அடுத்து ஒய்யும் எக்ஸும் அப்போ என்னவா இருக்கும் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஓகே, ஸோ இப்போ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு. இதில் எது சார் BH, எது பின்னு பார்த்தீங்கன்னா இங்கே BBB 3 B தொடர்ந்து வரதுனால இது BB, எது Y. எக்ஸுங்கிறது அப்போது BH. ஓகேவா, இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் தெரியும், ஒய்ங்கிறது BB 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், எக்ஸுங்கிறது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு தான். ஆனால் இங்கே என்னென்னா BH2ன்னு போட்டிருப்போம். இது எப்படி 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு வரும்னு யோசிக்கக்கூடாது. சரிங்களா, இங்கே இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஹைட்ரஜனை விட்டுறணும், மீதி இருக்கிற இந்த BHஐ மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இவ்வளோ தான். இது தெரிஞ்சாலே ஸ்டைக்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கடுத்து சில ஒரு 3 ஃபார்முலா இருக்கும், முக்கியமான ஃபார்முலாஸ். அது மாதிரி பார்ப்போமா? நான் இப்போ சொன்ன அதே தான் இங்கே எல்லாமே. எஸ்னா என்ன, டீனா என்ன, ஒய்னா என்ன, எக்ஸ்னா என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் 3 சென்டர் ஆர்பிட்டால் வேலன்ஸ். அதாவது நம்ம பார்த்த ஸ்டைக்ஸில் STYX. இதில் டீங்கிறது நான் என்ன சொன்னோம், ஒரு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டா, ரைட்டா? அதை தான் கொடுங்க 3 சென்டர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது வந்து P = S + T. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு T வேணும் அப்படின்னா T = P - S. இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா Q = S + X. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், இந்த எக்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ டீயோட வேல்யூ வேணும்னா இந்த ஃபார்முலா, எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ Q - S. ஓகே, அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து இங்கே கொண்டு வந்துடலாம், இதிலிருந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அடுத்து எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா முக்கியம். எது P + Q/2. அதாவது Pயும் Q/2 அந்த 2 வேல்யூ கூட்டினீங்கன்னா ஸ்டைக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய S வேல்யூ, T வேல்யூ, Y வேல்யூ, X வேல்யூ 4ஐயும் கூட்டினா ஈக்குவலாக வருன்றாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம ஆல்ரெடி டீக்கு சொல்லியாச்சு, எக்ஸ் சொல்லியாச்சு. அதாவது இந்த எக்ஸ் இங்கே இருக்குது, டீக்கான வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ ஒய்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, S - X/2. அதான் இந்த ஃபார்முலா. ஓகேவா, சரி. இன்னொரு நோட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. எப்பயுமே அந்த ஸ்டைக்ஸ் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் எஸ்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூவுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா எக்ஸை விட அதிகமாக தான் இருக்கணுமா. ஓகே, எஸ் வேல்யூ மஸ்ட் பி இன் த ரேஞ்ச் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸோட வேல்யூ நம்ம இங்கே சொன்னோம்ல, மேலே சொன்னோம்ல க்யூன்னு, அந்த க்யூவோட வேல்யூவோட நல்லா வச்சுக்கோங்க, க்யூவில் பாதியிலிருந்து இல்லை க்யூவில் வரைக்கும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்யூவோட வேல்யூ 6ன்னு வச்சுக்கோமே, இப்போ 3லேருந்து 6 வரைக்கும் இருக்கலாம், அதான் சொல்ல வராங்க. ஓகே, இதெல்லாம் ஹிண்ட்டு தான். ஓகே, இப்போ இந்த PQன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதனுடைய வேல்யூ பாருங்கள், நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ எதை தான் சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இப்போ ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இந்த ஒன்றுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 1வது ஈக்குவேஷன், இந்த 2வது ஈக்குவேஷன், அடுத்து இந்த ஈக்குவேஷன், அதுக்கடுத்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கெல்லாம் சொன்னதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த 4 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றதை இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டைக்ஸ் நம்பர் ஆஃப் த B4H10. ஓகே, B4H10 உடைய ஸ்டைக்ஸ் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, B4H10 அந்த மாலிகுல் எழுதிக்கோங்க. நம்ம எப்பயும் போல் போரான் ஹைட்ரஜன் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு இருக்குங்களா, நம்பர் ஆஃப் போரானுக்கு ஈக்குவலாக உள்ள ஹைட்ரஜனை தனியாக பிரிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே 4 போரான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், 4 ஹைட்ரஜனை பிரிச்சுக்கிறேன். மீதி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன். நம்ம அங்கே என்ன செஞ்சோம், மேலே வந்து 6 மைனஸ்ன்னு போடுவோம். கரெக்டாக க்ளோஸோ நிடோ அரக்கனோ கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ தான் மைனஸை மாற்றக்கூடாது, அந்த ஹைட்ரஜனை அப்படி தனியாக வச்சுருங்க. இது எப்படி எழுதலாம்னா BH4 டைம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் போரான் எத்தனை இருக்குதோ அத்தனை ஹைட்ரஜனை சேர்த்து மொத்தமாக எழுதிடுறீங்க. மீதி இருக்கிற ஹைட்ரஜனை பக்கத்துலேயே எழுதிக்கோங்க. இப்போ இந்த BHங்கிறது எதுக்கு ஈக்குவல், இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன கலரில் கொடுக்கலாம், எஸ் ரெட்டில் கொடுக்குறேன். இப்போ தெரியுதுங்களா, இது எப்படி தெரியும், ஓகே இப்போ பாருங்கள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். P ஓகேங்களா. அப்போ BHங்கிற இந்த யூனிட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல், அந்த Pங்கிற லெட்டருக்கு ஈக்குவல். அப்போது இங்கே 4 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், P. அதே மாதிரி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குதோ அது எதுக்கு ஈக்குவல், Qக்கு ஈக்குவல். அப்போ இது Q. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, கொடுத்துருக்கிற மாலிகுலை நம்பர் ஆஃப் போரான் எத்தனை இருக்குதோ அத்தனை ஹைட்ரஜனை சேர்த்து ஓவராலாக காமனாக எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற ஹைட்ரஜனை பக்கத்தில் எழுதிக்கிறேன். இப்போது அந்த BH யூனிட்டு கீழே இருக்கிற நம்பரை Pன்னு எடுத்துக்கிறேன், ஹைட்ரஜனுக்கு இருக்கிற நம்பரை Qன்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சதா தெளிவா? ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் பாருங்கள், 4120 ஃபஸ்ட்டு நம்பருங்கிறது எஸ்ஸு ஸ்டைக்ஸு. ஓகேவா, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் நம்பர் 1T, அப்புறம் YX, இதே மாதிரி STYX STYX நீங்கள் எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு க்ளூ பார்த்துருக்கோம், PQ. இதை வச்சு இந்த லாஸ்ட் ஒரு 3வது ஃபார்மில் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைக்ஸ் 4 நம்பரையும் கூட்டினீங்கன்னா P+Q/2க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ P எவ்வளவு நமக்கு தெரியும், 4 போட்டாச்சு. Qங்கிறது 6, இப்போ 6/2ங்கிறது எவ்வளவு, 3. அப்போ 4 + 3 எவ்வளோ வரணும், 7. அப்போ 7 வரணும். இந்த ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 7 வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், 4 1 2 4 3 எவ்வளவு, 7 வந்துருச்சு. 4 2 2 அப்போ எவ்வளோ வருது, 8. அடுத்து 4 3 7, இங்கே 3 6 7 8 வருது. அப்போ என்ன கிடையாது, ஏவும் ஆன்சர் கிடையாது, டியும் ஆன்சர் கிடையாது. அப்போ நான் தப்பாக சொல்லிட்டேன், டி ஆன்சர் கிடையாது, பி ஆன்சர் கிடையாது. இல்லை ஏவோ இல்லை சி, 2 தான் வரணும். கரெக்டாக? ஓகே, அது போடுங்க, பியும் டியும் ராங். ஓகே, அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ நமக்கு 7ன்றது ஈக்குவலாக வர்றது 2 இடத்துல வருது. யார் யார், ஒன்று ஏ இல்லைனா சி. ரைட். இப்போ இந்த ஏவும் சியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, க்யூவோட வேல்யூ எஸ்ஸையும் எக்ஸையும் கூட்டினா வரும். அதெல்லாம் பார்த்தோம், நம்ம மேலே பார்த்தோம், எங்கள் சார் பார்த்தோம் அப்படின்னா 2வது ஃபார்முலா பாருங்கள், Q = S + X. அப்போது மீதி இருக்கிறது யார் யார், ஏ ஆப்ஷன். ஏல இருக்கிற எஸ்ஸையும் எக்ஸையும் கூட்டுங்க. 4 + 0 நமக்கு என்ன வருது, 4. S + Xா, S + Xனால் ரைட்டு தான், 4 + 0 என்ன வருது, 4 வருது. ஆனால் க்யூவோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம 6ங்கிறது வராது. கரெக்டு தானே, ஏன்னா 4 தான் வருது ஏ ஆப்ஷனில் உள்ளது. ஓகே, நான் நிறைய எழுதுற மாதிரி தெரியுது, நான் திருப்பி எழுதுகிறேன். ஏ ஆப்ஷனில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4120 இது STYX. இப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூ 4, இங்கே எக்ஸோட வேல்யூ 0. இப்போ நம்ம கூட்டினா 4 தான் வருது. ஆனால் க்யூவோட வேல்யூ இங்கே வந்து 6. அப்போ ஏ ஆப்ஷன் வராது. சரி, இப்போ சி ஆப்ஷனில் பார்ப்போமா, 4012 4012 இது எஸ், இது டி, இது ஒய், இது எக்ஸ். அப்போது எஸ்ஸையும் எக்ஸையும் கூட்டினீங்கன்னா 4 + 2 6. அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். அப்பயும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா பி வேல்யூ என்ன போட்டிருக்காங்க, எஸ்ஸையும் டியும் கூட்டினா வரும்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். கரெக்டு தானே, அதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா போட்டு பார்த்துட வேண்டியது தான். அப்போது எஸ்ஸும் டியும் கூட்டிங்கன்னா 4 + 0 எவ்வளவு, 0 4. கரெக்டாக, அதே நமக்கு எங்கே இருக்குது, பி வேல்யூவோட ஈக்குவலாக வருது. இவ்வளோ தான். ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு சி தான் கரெக்டாக ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டும் இதனுடைய ஸ்ட்ரைக்ஸ் நம்பர் நம்ம கேட்கலாம்.
அப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து ஈஸியாக கேட்பாங்க, டைபோரேன் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்கள், என்னென்ன யூனிட் இருக்குதுன்னு பாருங்களேன். போரான், ஹைட்ரஜன், போரான், இது ஒரு பாண்டு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு. அதே மாதிரி இந்த போரான் ஓகேங்களா, அது ஒன்று ஆயிடுச்சா. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று இருக்கா, அப்போ 2 இருக்குது. அப்போது 2 BHB பாண்ட்ஸ் இருக்குது. அடுத்து போரான், நமக்கு என்னென்ன பாண்ட்ஸ் சொன்னோம், போரான் பாண்ட் இருக்குதா, கிடையாது. முதல்ல ஸ்டைக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. STYX, இது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டு, அதாவது போரான், ஹைட்ரஜன், போரான் பாண்டு. இது வந்து போரான் அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய போரான் க்ளோஸ்டு அல்லது ஓப்பன். ஒய்ங்கிறது போரான், மேலே இருக்கிற எக்ஸுங்கிறது BH2 யூனிட்ஸு அல்லது BH யூனிட்ஸு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சொன்ன மாதிரி எத்தனை இருந்தது நமக்கு, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் BHB பாண்ட் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஓகேங்களா, அப்போ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு, 2. ஓகேவா. அடுத்து டீங்கிறது என்னது, 3 போரான் இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிறது 2 போரான் தான். ஸோ அப்போ அது கண்டிப்பாக 0 தான் வரும். நம்ம இதை வச்சே ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே 0 கொடுத்துருக்காங்க, இங்கே மட்டும்தான் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக B ஆன்சர் வராது. புரியுதா உங்களுக்கு, இப்படி ஆன்சர் பண்ணணும். அடுத்து போரான் பாண்டு வந்து டேரெக்டாக லிங்க் ஆகுமானா கிடையாது, இங்கே லிங்கேஜே கிடையாது. அப்போ அதுவும் 0. அப்போ 2 0 அப்போ 2 0 எங்கே இருக்குது, C ஆப்ஷன் தான். கடைசியும் பார்த்துருங்க, BH பாண்ட் பாருங்கள், இது 1 BH, இது 2வது BH, இது 3வது, இது 4வது. ஓகேங்களா. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா 4 வருதா, கரெக்டு தானே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா BH2, தான் அப்படி கன்ஃபியூஸ் ஆகுன்றிருக்காங்க. மேலேயே பார்த்துருப்பீங்க பாருங்கள், எங்கே இதுதான் இப்படி பார்க்கணும். BHன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அப்போ BH2 யூனிட்டாக பாருங்கள், நான் இங்கே கொடுங்க, நம்பர் ஆஃப் எக்ஸஸ் ஹைட்ரஜன் அட்டாச்சு டு BH யூனிட்ஸ். ஓகேங்களா. அப்போ BH குரூப்பு கூட எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா டோட்டலாக எத்தனை BH2ன்னு சேர்த்தே போட்டுருங்க, அவ்வளோதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எத்தனை BH2 யூனிட் இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு BH2 யூனிட்டு, இது ஒரு BH2 யூனிட்டு. இங்கே பிரிட்ஜிங்கில் உள்ளதை சேர்க்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ 2, அப்போ ஸ்டைக்ஸ் நம்பர் 2002. ஓகேங்களா, அதாவது 2002. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஸ்டைக்ஸ் கோட் ஆஃப் B10H14 இஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அந்த காம்ப்ளெக்ஸை எழுதிக்கணும். அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் போரானுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்ரஜனை எழுதிக்கிட்டு மீதி உள்ள தனியாக எழுதிடணும். அப்போ இந்த BHக்கு இருக்கிற நம்பர் வந்து 10, அது வந்து P, ஹைட்ரஜனுக்கு இருக்கிறது Q, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா. இப்போது Q என்னது, S + X, எஸ்ஸையும் எக்ஸையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், Qவோட வேல்யூ வரணும். Qவோட வேல்யூ எவ்வளவு, 4. இப்போ எல்லாத்துலேயும் STYX, அதாவது ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா முடிஞ்சு போச்சு. அப்போ 4 0 கூட்டுங்க, என்ன வந்துடுது, 4 வந்துடுது. அப்போ A ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. B ஆப்ஷனையும் பாருங்கள், 4 0 கூட்டிங்கன்னா வரும். C ஆப்ஷனை கூட்டிங்கன்னா 4 2 6, அப்போ இது வராது. அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள், 3 கூட்டிங்கன்னா வரவே வராது. சரிங்களா, 6 தான் வருது. நமக்கு 4 வரணும் ஆன்சர். அப்போ Cயும் Dயும் கிடையாது, அல்லது A இல்லைனா B தான் இருக்கணும் ஆப்ஷன். அப்போ அடுத்து பாருங்கள், Pயோட வேல்யூ எவ்வளவு, 10. நமக்கு இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, 10. அந்த 10ங்கிறது S வேல்யூ T வேல்யூயும் கூட்டணும். அப்போ S T, அதாவது மொதல் வேல்யூ 2வது வேல்யூ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வரும் 10 வரணும். ஸோ 4 கூட்டினீங்கன்னா என்ன வருது, 8 தான் வருது. ஓகே. அதே மாதிரி இங்கே 4 6 கூட்டிங்கன்னா என்ன வருது, 10 வந்துருச்சு. அப்போது ஏவா பின்னு பார்த்தீங்கன்னா B தான் ஆன்சர். இவ்வளோ தான். சரிங்களா. உங்களுக்கு அப்படியும் டவுட்டு போகலை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக P + Q/2 = என்னது, ஸ்டைக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா வரணும். அப்போ B ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. என்னென்னது, 4 6 2 0, இந்த 3 கூட்டுங்க, 6 4 10, 10 2 12. இப்போ இந்த P வேல்யூ எவ்வளோ சொன்னோம், 10. Q வேல்யூ எவ்வளோ சொன்னோம், 4. ஆனால் ஆக்சுவலாக ஃபார்முலா என்னது, Q/2. அப்போ 2 எவ்வளவு, 4/2 2, 10 + 2 எவ்வளவு, 12. அப்போ P + Q/2ங்கிறது ஸ்டைக்ஸ்னுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டு. ஓகே. இதே மாதிரி பாருங்கள், B5H9, இதை நீங்களே போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. BH5 பிரிச்சிட்டோம். ஏன்னா நம்பர் ஆஃப் போரான் ஆட்டம் 5 நாள் பிரிச்சிட்டோம். மீதி உள்ள 4 ஹைட்ரஜன் தனியாக பிரிச்சாச்சு. இது P, இது Q. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டைக்ஸ் பார்த்து பார்ப்போமா. Pங்கிறது எஸ்ஸையும் Tயும் கூட்டணும். எஸ்ஸும் Tயும்னா நெய்பரிங்கில் உள்ள வேல்யூஸ். 4 + 0, இங்கே என்ன கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து P வேல்யூ எவ்வளோ இருக்குது, 5. ஸோ அப்போது A ஆப்ஷன் வராது. இங்கே 4 2 கூட்டினீங்கன்னா 6ன்னு வருது. ஸோ அப்போ இந்த இதுவும் என்னது கிடையாது.
அடுத்து 4 1 கூட்டிங்கன்னா 5. ஸோ அப்போ இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பி வேல்யூ நமக்கு 5 தான். கரெக்டாக சொல்கிறது புரியுதுங்களா? அதுமாதிரி இங்கே 4 + 0 4 வருது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு டவுட் இருந்தால் அடுத்து பாருங்கள். க்யூ வேல்யூங்கிறது எஸ்ஸையும் எக்ஸையும் கூட்டணும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது பாருங்கள் 4யும் 0வும் கூட்டினீங்கன்னா 4 கிடைக்கும். எஸ் க்யூ வேல்யூ 4. அப்படி இருந்தால் லாஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். P + Q/2 ஸ்ட்ரைக்ஸ் வேல்யூ என்ன வருது? 4 1 2 0. கூட்டி பாருங்கள் 4 1 5 5 2 7 வரணும். ஸ்ட்ரைக்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா 7. அப்போ P வேல்யூ எவ்வளவு? 5. Q வேல்யூ 4/2. ஸோ அப்போ நம்ம என்ன கிடைக்கும்? 4/2னா 2. ஸோ 5 + 2 7. ஸோ 7க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கோடு கரெக்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரைக்ஸ் நம்பரு. ஓகே, இது வந்து நான் கிளஸ்டர்ஸில் சொல்லும்போது இந்த ஒரு இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய கிளஸ்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அதை வச்சு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி கேட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் நிக்கல் டெட்ரா கார்பனைல் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. 18ன்னு வந்துச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் என்னவாக இருக்கும்? சிங்கிள் ஆட்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 48ன்னு ஒரு கவுண்டிங் வந்துச்சுன்னா அதனோட வந்து க்ளோஸ்டு ட்ரையாங்கிளாக இருக்கும். அங்கே கொடுக்குற ஆப்ஷன்ஸை பாருங்கள். டெட்ராஹெட்ரன், பட்டர்ஃப்ளை, ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இப்போ 64னா என்னது? ஸ்கொயர். 62னா என்னது? பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தடவை இதை நான் ரீட் பண்ண விரும்பலை. சம்டைம் இந்த காம்ப்ளெக்ஸே கூட கொடுத்து கூட என்ன கேட்கலாம்? இந்த ஸ்ட்ரக்சரை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.